வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மாடி தோட்டத்தில் எல்லா காய்கறியுமே நம்ம வளர்க்கலாம். எல்லாம் ஒரு முயற்சி, ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். நான் எப்பவுமே வருஷம் முள்ளங்கி போடுறது என்னோடய பழக்கம். அது ஒரு 7 வருஷமாக முள்ளங்கி போட்டு நல்ல ஒரு அறுவடை தான் பண்ணியிருக்கேன். இந்த தடவை கூட முள்ளங்கி பாருங்கள், விதை போட்டு 90 நாளில் நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம். பராமரிப்புன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மண் கலவை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு அடி உரம் அவசியம் தேவைப்படுது. நான் தொழு உரமும் மக்கிய இலைத்தலைங்களை நான் நிறைய போட்டுருவேன் அடியில். போட்டுட்டோம்னா நம்ம எரு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. போட்டு தண்ணியில் லிமிட்டாக ஊற்றிட்டு வந்தோமா போதும். அது கிழங்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக கிழங்கெல்லாம் அது வைக்கிது. நம்ம நல்ல ஒரு விதையை தேர்வு பண்ணிட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அறுவடை பார்க்கலாம். மண் எப்பவுமே கொஞ்சம் பொலன்னு இருக்க மாதிரி, அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி சாயில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இலப்பேன் தான் வரும். அந்த இலப்பேன் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இலைங்க கிட்ட இருக்கனால அது இலப்பேனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த 90 டேஸில் காய் கிழங்கு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். கீரை நல்லா இருந்தால் நம்ம கீரையும் சமைக்கலாம். எப்போவுமே நாங்கள் கீரை சமைக்கிறது கிடையாது. கிழங்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம். வருஷம் எனக்கு தவறாமல் என்னுடைய கார்டனில் இந்த வெள்ளை முள்ளங்கி போட்டுருவேன், சிவப்பு முள்ளங்கி போடுவேன், பீட்ரூட் போடுவேன். இந்த மாதிரி குளிர்காலத்தில் வளர்கிற அந்த காய்கறியெல்லாம் கரெக்டாக அந்த பருவம் பார்த்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னால நம்ம அறுவடை இருக்கலாம். ஃபெயிலியர் நமக்கு வராது. ஃபெயிலியர் வர காரணமே என்னன்னா நம்ம அந்த காலம் மாறி போகிறனால தான் அந்த ஃபெயிலியர் வருது. ரெண்டாவது சரியான கவனிப்பு இல்லாதனால அந்த வரும். நம்ம இதெல்லாம் கரெக்டாக நம்ம செலுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னால நல்ல ஒரு எரு கொடுத்துட்டு தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றி இது பண்ணோம்னால நல்லா ஓகே. தேங்க்யூ மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.